ஆட்சியில் இருந்துதான் இந்த மக்கள். வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் துணுக்காய் பிரதேச சபைக்கு உட்பட்ட புத்துவெட்டுவான் பத்ரகாளி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஆலயத்தில் நடக்கும் திருவிழாக்கள் போன்று இல்லை, இங்கே வித்தியாசமான முறையில் இந்த திருவிழா நடக்க இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 வருட பாரம்பரியத்தை சுமந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுது. ஓகே, இந்த ஆலயத்தில் நடக்கிற எல்லா விடயங்களையுமே இன்றைக்கி தொகுப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பறை மேளம் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் நடந்தபடியே வந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் கத்திகள், சில பிரம்புகள் எல்லாம் இருக்குது. கற்பூரம் வேண்டியவாறு நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் கலையாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்டம் எடுத்து வர்றதுக்காக இங்கே கோவிலில் இருக்கிற பூசாரிகள் எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோவில் சுவர்களை பார்த்தோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வரி புலின்ற படம் வரையப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பண்டம் எடுக்கிறதுக்காக பூசாரிகள் எல்லாம் பிள்ளையார் கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது இதை பார்க்கும்போது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையால் மேயப்பட்ட ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே, இதில் ஒரு சுவாமி தான். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கால நின்று கொண்டபடியே ஒருவர் பறவை காவடி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் பால் குடமேந்தி வேல் குத்தி சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்களை மட்டும் எல்லாருமே இந்த இடத்துல வந்து கொண்டு பார்க்கலாம். பறை மேளத்துடன் வேள்விக்கான ஆடு கொண்டு வரப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆடுகள் ரெண்டும் தான் இன்றைக்கி வேள்வி விட்ட இருக்கிறாங்க. பண்டம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பத்ரகாளி அம்மனுக்கு படைக்க வேண்டிய எல்லா பொருட்களும் வேள்விக்கான ஆடுகளும் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தான் அந்த பண்டங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அக்கா பறவை கவடி எடுத்து ஆடிக்கொண்டு வரா. நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து ஃபோனில் படம்லாம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய நித்திரையில் இருக்கார். இங்கே ஒரு பிள்ளை விளையாண்டு கொண்டு இருக்கு. எல்லா நிகழ்வுமே நடந்து கொண்டிருக்குது. காவடி ஆடுறாங்க எல்லோரும் வித்தியாசமாக. நிறைய பேர் கலை ஆடிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாம்பாட்டி ஒருவர் பாம்பாட்டி வித்தைகள் நடந்து கொண்டிருக்குது. 2 நாகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கோவிலின் உட்புறத்தில் பாருங்கள், அந்த வரிப்புலி இந்த படம் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பத்ரகாளி அம்மன் ஒருவர் கலையாடி கொண்டு வரார். மூலஸ்தானத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மனை தான் பார்த்தீங்க. ஒரு அக்கா பறவை காவடி எடுத்துகிட்டு வரா. பறவை மாதிரி இருக்குது பார்க்கும்போது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து கோலாகலமாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது. சின்ன பிள்ளை ஒன்று காவடி எடுத்து ஆடிக்கொண்டு வருது.
பால் குடம் எடுத்து வரவங்களும் அந்த காவடி ஆடிட்டு வர அந்த அக்காவை தான் பார்த்துட்டு போகிறாங்க எல்லாரும். அந்த பறவைக்காடியில் இருந்த அக்கா அதில் களையாடி கொண்டே தான் இருக்கிறா. ஓகே, பால் குடம் எடுத்து வந்திருக்கும் பெண்கள் ஒரு பக்கம் இருக்க, மேல பக்கம் பார்த்தீங்கன்னா பறவைக்காடிகளுக்கு வர அந்த மெஷின் பெட்டிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுகள் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஒரு செஷனை பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பாருங்கள் பயங்கரமாக களையாடி கொண்டிருக்கிறேன். பத்ரகாளி அம்மன் அருளால் ஆடிக்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எடுக்கப்படுற காட்சிகள் பெரும் பயங்கரமாக இருக்குது. யூடியூப் வயலண்ட் கண்டென்ட் வருமோ தெரியல, நிறைய விஷயம் பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. இன்னொருத்தர் இதில் 2 பேர் சேர்ந்து ஆடிக்கொண்டு வராங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்த்தி வச்சா நிறைவேறுமாம். நிறைய சிறப்பு கொண்ட சக்தி வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுது. அங்கே இருக்க பக்தர் சிலர்கிட்ட கதைக்கும் போது அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. இந்த கோவிலில் இருக்கிற இடத்தை சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் காடுகள் தான். இரவு நேரம், இந்த கோவில் நிகழ்வு இல்லாத இரவு நேரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக யானைகள் வந்து நிற்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படுது. இந்த கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய குளமும் இருக்குது. ஸோ இப்போ இரவு நேரம் தானே எங்களால் எடுத்து காட்ட முடியல. கிளி காவடிகளோடு இருக்கிற கிளியை பார்த்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவாமி. இந்த கோயில் பற்றிய வரலாறுகளை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இதை பற்றி சொல்ல காரணம் என்னென்றா, இது ஆதி முதல் 200 வருடத்துக்கு மேற்பட்ட ஆலயமாய் எமது கிராமத்திலே இது பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டது. இந்த விவசாய மக்களாக ஜென்மராட்சியில இருந்துதான் இந்த மக்கள் 200 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த குடி அமர்ந்தவையில் இந்த இடத்துல ஒரு சனிக்குளமும் 48 ஏக்கர் வயலும் இந்த பத்ரகாளி என்ற அம்பாலும் இந்த உருவாக்கப்பட்டு ஒரு தங்களுக்கு ஒரு காவல் தெய்வமா இந்த தெய்வத்தை வழிபாட்டை செய்து கொண்டு வந்த அந்த சொட்டு இன்று வரை அந்த ஆலயத்துல துணுக்கா பிரதேச செயலகத்திலே எங்கள் முதலாவதாக இந்த ஆலயம் பிரபலிக்கப்பட்ட ஆலயமாக எங்களோட வடமாகாணத்திலிருந்து எத்தனையோ பகுதியிலிருந்து இந்த மக்கள் 10 அடியார்கள் இங்கு வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆதி முதல்ல இருந்தவருக்கு எங்களுக்கு தெரியக்கூடியதா 4 பிள்ளைகளை எங்களுக்கு தெரியக்கூடியதா இருந்தது. அதுல முதலாவது வேலு பிள்ளையர், 2வது வேதானியத்தார், 3வது செல்லத்துறையர், 4வது சின்ன பிள்ளை என்று ஒரு கும்பல பிள்ளை. அவையோட இந்த பரம்பரை தான் இந்த ஆலயத்தை நடத்தி வழிநடத்தி கொண்டு சாவித்துக் கொண்டு இந்த ஆலயத்தை வெளியினம். என்றாலும் பிரபலிக்கமான ஆலயம் எங்களுக்கு 96ஆம் ஆண்டுக்கு பிறகு ராணுவ நடவடிக்கை பிறகு இந்த ஆலயம் பிரபலிக்கமாக வந்த ஆலயமாக தான் இந்த ஆலயத்தை இருக்கின்றோம். அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் இங்க வந்து குமிந்து இருந்தார்கள் யுத்தத்தாலே. கிளிநொச்சி மக்கள் வந்து குமித்திருந்தபடியா இந்த மக்கள் இந்த ஆலயத்தை உலகெங்கும் போய் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போய் புலம்பெயர்ந்த நாடுகள் கூடி இந்த ஆலயத்தை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி இந்த ஆலயம் போய்கொண்டிருக்கின்றது என்று புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து கூடி இங்க வந்திருக்கிறோம் இந்த விழாவை பார்க்கறதுக்கு. ஒரு கிழமைக்கு முதலே இந்த விழாவை பார்க்கறதுக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க இருந்தாக்கள் ஆனபடியா இந்த மக்கள் தான், இந்த ஆலயத்தோடு சேர்ந்த மக்கள் தான் இங்க இருக்கிறோம். புத்துவட்டுவான் என்ற கொலனி 55ஆம் ஆண்டு வந்தது. அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியேறி போனா போல இந்த மக்களை இந்த ஆலயம் ஒரு நம்பிக்கையும் இந்த மக்களை இந்த ஆலயம் விடாமை பெற்றிருக்கிறபடியாத்தான் இந்த ஆலயத்திலே ஆலய மக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தாக்கள் எல்லாம் வெளியேறி தங்கிற இடத்துக்கு போட்டினான். முழு பேரும் இந்த மக்கள் எங்களுடைய ஆலயத்தோடு சேர்ந்த மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு சொந்த காலத்திலிருந்து இந்த ஆலயத்தை ஒரு காவல் தெய்வமாக தான் வச்சு ஒரு வெளி கொடுத்து இந்த ஆலயத்திலே வேள்வியன் செய்து இந்த வரியத்துல ஒரு பொங்கல் தான். அங்கால பக்கத்துல பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கிறோம். அதுக்கு வரியம் 12 மாதம் பூசல் இருந்து அன்னதானங்கள் எல்லாம் கொடுக்குறோம். இதுக்கு அப்படி இல்லை, வரியத்திலே ஒரே பொங்கல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பறவைக்காடுகளை பொறுத்தளவில் ஆண்கள் பெண்கள் வந்து சமமான அளவில் எல்லாருமே ஆடி வர்றது பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
உண்மையிலே இந்த வடமாகாணத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரியான பறவை காவடிகளை பார்க்கும்போது அபூர்வமான ஒரு பக்தியின் வெளிப்பாடாக தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆலயத்துக்குள் நடக்கிற பூசை முறைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் வித்தியாசமான முறையில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பூசாரிகள் மட்டுமே பூசை செய்கிறதும் மற்றது வளமையான கோவில்களுக்கு மாறாக இங்கே வித்தியாசமான முறைகளை பின்பற்றியிருக்கிறாங்க. இது தொன்மை வாய்ந்த ஒரு கோவில். அப்படி என்னும்போது இந்த இடத்துல நிறைய புதுமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து காவடிகள் எடுத்து டீமாக வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தீச்சட்டி ஏந்தி வராங்க, அங்கால பால் குடம் எடுத்துருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடி எடுத்து வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே ஒரு குழுவினராக வந்து கொண்டிருக்கிறதா பார்க்கலாம். பால்குடம், தீச்சட்டி, காவடி போன்ற தமிழ் சமூகம் மற்றும் இந்து கோவில்களில் நடைபெறும் ஆன்மீக நேர்த்திக்கடன் சம்பந்தமான முக்கியமான பக்தி நிகழ்வாகவே இதுகளை பார்க்கப்படுது. பால்குடம் என்பதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பால் என்பது தூய்மையின் அடையாளம். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் நோக்கத்தில் பாலை கலசத்தில் எடுத்து தலைக்கு மேல் வைத்து கோவிலுக்கு கொண்டு செல்கின்றார்கள். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பால் குடம் எடுத்து வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நேர்த்திக்கடனின் ஒரு முறையாகவே பார்க்கப்படுது. அதாவது பாலை அம்மனுக்கு படைத்தால் வாழ்வில் இனிமை வேண்டும், நோய் தீர வேண்டும், குழந்தை கிடைக்க வேண்டும் என பற்பல வேண்டுதல்களின் பக்தியின் வெளிப்பாடாகவே அமைகிறது. அதே போன்று தீச்சட்டியை அது பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால், அதாவது தீக்கொள்கின்ற அல்லது கொழுந்து வரும் சட்டியை தலை மீது வைத்து அடியவர்கள் நடனம் ஆடுவது போன்று பக்தியை காட்டுவார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காளி, மாரியம்மன், பத்ரகாளி போன்ற தெய்வங்களுக்கே இது பொதுவாக கொண்டாடப்படுது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தீக்காயங்கள் ஏற்படலாம், ஆனால் அம்மனின் அருளால் எதுவும் ஏற்படாது என்ற நம்பிக்கை நல்லாகவே எல்லார் மனதிலையும் இருக்கு. தீ என்பது தோஷம், நாசம் என்பதற்கான சின்னமாகவே கருதப்படுது. தீய வழிகளிலிருந்து நம்மை தடுத்து வாழ்வில் தீமைகளை அளிக்க இந்த விதமான பக்தி நடைமுறைகள் பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இந்த கோவிலின் கட்டுமானங்கள் வித்தியாசமான அமைப்பில் காணப்படுது. ஒவ்வொரு சுவாமிக்குரிய அந்த பீடங்கள் வெளிப்புறமாகவே காணப்படுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கோவில்களில் ஒரு 20 வழிபடுதல் என்பது தமிழர்கள் பாரம்பரிய ஆன்மீக மரபில் மிக முக்கியமான பக்கம் இருக்குது. அதே போல இது பரிசுத்த உணவொன்றை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் ஒரு வகையான நேர்த்தி நிவேதன முறையாகும். இதன் பின்னணியும் பொருளும் பற்றி பார்த்தோம்னு சொன்னால், பொங்குதல் என்பது கொதித்தெழுதல் அல்லது உயர்தல் என்பதனை குறிக்கும். இது முதலில் கடவுளுக்கு படைத்த பின்னர் பக்தர்களுக்கு பகிரப்படும். பொங்கல் சிறந்த பசும்பாலில், அரிசியில், வெல்லத்தில், முந்திரி பருப்புகள், நெய், ஏலம் என்பன போடப்பட்டு தயாரிக்கப்படும். இது ஒரு விதமான நன்றி செலுத்தும் வழிபாடாகும். இந்த முதல் பொங்கல் பானை வைக்கும் நிகழ்வு இந்த கோவிலில் இருக்கும் பூசாரிகளே அதனை மேற்கொள்கின்றார்கள். அங்கிருக்கும் ஏனைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும் எல்லா பொங்கல் பானைகளிலும் பொங்கல் சமைக்கும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது.
இங்கு வேள்விக்காக கொண்டு வரப்பட்ட அந்த செவியாடு நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, மண்டிட்டு நிற்கிது. ஓகே, சிறுவர்கள் விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இனி தீ மிதித்தல் நடக்க போகுது. தீக்காவடி இடம்பெற இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. தீக்காவடி மற்றும் தீ மிதிப்பு என்பதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆன்மீக வழிபாட்டில் மரபில் ஆழமான அர்த்தமும் பாரம்பரிய தொடர்பும் கொண்ட துடிப்பான பக்தி நிகழ்வுகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுது. இது பொதுவாக பத்ரகாளி அம்மன் மற்றது மாரியம்மன், காளிகாம்பாள் போன்ற கோவில்களில் இது பிரதானமாக நடந்து வரும். இந்த கோவிலுக்கு அருகே இருக்கும் ஒரு குளத்தடியில் தீக்காவடி எடுக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் ஓடி வருவார்களாம். வந்து இந்த இடத்துல தீ மிதித்து செல்வதாக சொல்லப்படுது. ஓகே, இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்கும் என்று. இந்த இடத்துல எந்த ஒரு தீக்காயங்களோ அல்லது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் பூசாரிகளால் சில மந்திரங்கள் ஓதப்பட்டு இந்த இடத்துல இந்த வலி உணரப்படாத வகையில் சில முறைகளை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீக்காவடி பார்க்கறதுக்காக மக்கள், அதாவது பக்தர்கள் எல்லாரும் கூடி நின்று பார்க்கறதுக்கு வந்திருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல கடையாடி கொண்டிருக்கிறாங்க சில பேர். தங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேற போவதை நினைத்து ஒரு அம்மா கண்ணீர் மல்க இந்த தீக்காவடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம்.
இனி கோவிலில் முக்கிய நிகழ்வான வேள்வி நடக்க இருக்குது. அதற்காக பூசாரிகள் மூலஸ்தானத்தில் இருக்க பத்ரிகாளி அம்மன் வேண்டிட்டு பின்புறமாக நடந்தபடி கோவிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் பார்த்தீங்க. இப்போ இந்த இடத்துல தான் நடக்க இருக்குது. இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. வேள்வி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வரை பின்பற்றப்படும் ஒரு பழமையான உருமாறாத ஆனால் விவாதத்துக்குரிய ஒரு ஆன்மீக வழிபாடாக பார்க்கப்படுது. பொதுவாக பத்ரகாளி, மாரியம்மன், சூலாம்பிகை, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நரசிம்மர் போன்ற தெய்வங்களை வழிபடும் போது இந்த நிகழ்வு நடைபெறும். பொதுவாக தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக அல்லது ஒரு நோய் தீர்வு, குடும்ப நலன் போன்ற தேவைக்காக நன்றி செலுத்தும் வகையில் மிருகம் ஒன்றை, ஆடு அல்லது கோழியை இவ்வாறு வேள்விக்குள்ளாக்குவார்கள். சிலர் இதை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் காணிக்கையாக நம்புகின்றார்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சில மாநிலங்களில் வேள்விக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இலங்கையை பொறுத்தளவில் வடமாகாணத்தில் இது பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. இதற்கு சில எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் பக்தர்கள் சிலர் இது எங்கள் மூதாதையர்களின் நேர்த்திக்கடன் என அதனை ஆதரித்தும் வருகின்றார்கள். தொடர்ந்து இங்கு வேள்வி நடக்க இருக்குது. இது தொடர்பான சில காட்சிகளை நாங்கள் மறைவாக இதில் பதிவிட்டிருக்கிறோம். ஓகே, நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
பூசாரியினால் மேற்கொள்ளப்படும் பூஜைகள், வேள்விகள், தீக்காவடிகள் என வித்தியாசமான சில விஷயங்களை இந்த கோவிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்யலான்னு இருக்கிறோம். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை.